எஸ்பிஐ கிளர்க் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரிலிம்ஸ் செட்டு அந்த மாதிரி செட்டை நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா 2 வீடியோவா 3 வீடியோவா பிரித்து போட்டுடலாம். சரி வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாமா? அப்ளிகேஷனாக இருக்க வரிசையாக அப்ளிகேஷன் செஞ்சுருவோம். ஃபஸ்ட்டு வாங்க பர்சன்டேஜ் ஆஃப் ஃபாதர். ஓகே, இங்கே 5:2 கொடுத்துருக்காங்க. கேட்டிருக்க கேள்வி ஃபஸ்ட்டு பார்க்கணும். கேள்வி ஃபஸ்ட்டு பாருங்கள் என்னென்னு. பர்சன்டேஜ் ஆஃப் சன்னோட ஏஜ் கேட்குறான். சன்னோட ஏஜ்னா யாரு? இந்த டூவில் இருக்கார்ல அவரோட ஏஜ் கேட்குறான். ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் மதரோட ஏஜை கம்பேர் பண்ணும்போது ஃபாதர் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் மோர், 5 பேர் அதிகமாக இருப்பார். அடுத்து அதே மாதிரி மதர் ஏஜை கம்பேர் பண்ணும்போது பையனோட ஏஜ் 25 இயர்ஸ் லெஸ், 25 இயர்ஸ் லெஸ். அப்போ சன்லேருந்து ஃபாதர் பார்க்கும்போது பார்த்தா டிஃபரன்ஸு மதருக்கு வரும்போது ஒரு +25, அடுத்து ஒரு 5, மொத்தமாக 30. இப்போ இந்த 3 பார்ட் 5:2 இருக்கா, இந்த கேப் இருக்குல்ல 3 பார்ட், இந்த 3 பார்ட் தான் எவ்வளோவா 30 அப்படின்னு கொடுத்துட்டான். கேட்டிருக்க கேள்வி யாரு? சன். அப்போ 2 பார்ட்னா எவ்வளோ ஆச்சு? 20. அதுதான் ஆன்சர். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? கொஞ்சம் வேகமாக போகலாமா? அடுத்து இங்கே பாருங்க, ஒரு மில்க் அண்ட் வாட்டர் மிக்சர் கொடுத்துருக்கானா? வாட்டர் 200%, 200/7% அப்படின்னு ஒன்றும் இல்லை. அவன் கொடுத்துருக்க என்னன்னா டிவைட் பை பர்சன்டேஜ் டிவைட் பை 100 போட்டு அடிச்சிங்கன்னா 2/7 மோர் அப்படின்ட்டான். வாட்டர் 7 பார்ட்டாக இருந்தால் 2 பார்ட் அதிகமாக இருப்பாரா மில்க். சரிங்களா, 2/7 அப்படின்னு கொடுத்துட்டான். அதான் சரிங்களா, ரைட்டு. இப் 5 liters ஆஃப் மில்க் இஸ் ஆடட் இந்த மிக்சர், 5 லிட்டர் மில்க் ஆட் பண்ணுறாங்களாம். இதில் ஆட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சான், இந்த குவான்டிட்டி ஆஃப் மில்க் பிகம்ஸ் ட்வைஸ் ஆஃப் தட் வாட்டர். இங்கே தானே 5 லிட்டர் ஆட் பண்ணுறாங்க, இங்கே 5 லிட்டர் நமக்கு ஆட் பண்ணாலும் சரி ஆட் பண்ணாட்டியும் சரி நமக்கு யார் மாறவே மாட்டா? வாட்டர் மாறவே மாட்டார். வாட்டர் 7ன்றது 7னே இருந்திருப்பார். அவரோட ட்வைஸ் ஆகிறான்றப்போ இப்போ 14 மாறி இருப்பார். அதே மாதிரி 9லேருந்து 5 ஆட் பண்ணாதான் 14 ஆகுது. கேட்டிருக்க கேள்வி என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா? குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இன் இனிஷியல் மிக்சர். இனிஷியல் மிக்சரில் எவ்வளவு? இங்கே 5 ஆட் பண்ணாதான் 14 மாறுது, சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதே மாதிரி தான். அப்போ ஆன்சர் 7 தான். இந்த கொஸ்டினை இப்படி மட்டும் தான் அடிக்கணுமா அப்படின்னு கேட்டால் இப்படிலாம் அடிக்க தேவையில்ல சார். கொஸ்டினை பார்க்குறீங்க 9:7 போடுறீங்களா, ஆப்ஷன் போங்க, 7க்கு அடி வாங்குற டேபிள் தான் ஆன்சராக இருக்கும். 7 அடிச்சுட்டு போயிரு. புரியுங்களா? டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் சார். இந்த மாதிரி கொஸ்டின்ல குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இன் இனிஷியல் மிக்சர் கேட்குறாங்க, டக்குன்னு ஆப்ஷன் போங்க, 7ன்னு இருக்கா 7 போய் அடிச்சுட்டு போயிருங்க. ரொம்ப யோசிக்க வேண்டாம், கரெக்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்க, எக்ஸ் 20,000 கேட்டிருக்க கேள்வி என்னது? ஒய் பே பண்ணியிருக்காருல்ல, இஜெட்டை விட எவ்வளோ அதிகமாக இல்லை கம்மியாக பே பண்ணியிருக்காருன்னு கேட்குறாங்க. எக்ஸ் பர்ச்சேஸ்ட் எவ்வளோனா 2000 அண்ட் சோல்டு டு ஒய். இந்த 2000 மறைச்சிருங்க, 2000 கம்ப்ளீட்டாக மறந்துடுங்க. எக்ஸு ஒய் ப்ராஃபிட்டா, இவர் 10 இருந்தா இவர் என்ன இருப்பார்? 11 இருந்திருப்பார், 11க்கு வாங்கியிருப்பார். ஒய் செல்ஸ் இட் டு இஜெட் அட் 20% ப்ராஃபிட். ஒய் வந்து இஜெட்டை 20% ப்ராஃபிட்ல வித்திருக்காரு. அப்போ ஒய் 5 பாட்டா இருந்திருந்தா இஜெட்டுக்கு எவ்வளோ வித்திருப்பாருனா 6 வித்திருப்பாரு. இது இடத்துக்கு ஒரு ரேஷியோ போட்டுருங்க. இங்கே 11 அப்படியே போட்டுருவீங்க, இங்கே 5 அப்படியே வச்சிருவீங்க. சரிங்களா, இப்போ அப்படியே இது பண்ணிடுங்க. இவர் 50. நமக்கு தேவை யாரு? ஒய் தேவையா? ஒய் தேவையில்லை, நமக்கு இஜெட்டும் எக்ஸும் தான் தேவை. ஒய்யோட வேல்யூ எடுக்க வேண்டாம், இஜெட்டும் எக்ஸையும் பார்க்குறீங்க. இப்போ இவர் பர்ச்சேஸ்ட் எவ்வளோனா 2000 ரூபா. இந்த 50 தான் 2000னா இன்ட்டு என்ன ஆகுது? இன்ட்டு 40 ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் இன்ட்டு 40 போடாதீங்க, அப்படி போட்டு வேல்யூ கண்டுபிடிக்காதீங்க. இது ரெண்டுத்துக்கும் எவ்வளவு மோரலஸ் தானே கேட்டிருக்கான். டிஃபரன்ஸ் எடுங்க. டிஃபரன்ஸ் எடுத்தா 16. 16 இன்ட்டு 4 எவ்வளோ ஆச்சு? 40. 640 ரூபா. புரியுதா எப்படி சொல்றேன்ட்டு? இது ரெண்டுத்துக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சு அதை போய் இது பண்ணாதீங்க, டிஃபரன்ஸ் எடுங்க. அதான கேள்வி. கேட்டிருக்க கேள்வி மட்டும் முடிச்சிருங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? எக்ஸ்பெண்ட் 20% ஆஃப் இஸ் மந்த்லி இன்கம். இப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்டு கடைசியாக என்ன கேட்குறாங்கன்னா மந்த்லி இன்கம் ஆஃப் எக்ஸ். எக்ஸுடைய மந்த்லி இன்கம் கேட்குறாங்க. எல்லாமே ரவுண்டு வேல்யூவாக இருக்குது. எல்லாமே ரவுண்ட் வேல்யூவாக இருக்கா? இப்போ எல்லாமே ரவுண்ட் வேல்யூ இருக்குது. நமக்கு என்ன பண்ணிடலாம்னா எக்ஸை ஃபஸ்ட்டு 100ன்னு வச்சுருவோம். 100ன்னு வச்சுட்டு என்ன பண்ணுறாரு? 20% இன்கம் வந்து ஃபுட்டில் போடுறாரு. ஓகே, ஃபுட்டுக்கு. அடுத்து ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 80% இருக்கும். அந்த 80%ல் 50% எடுத்து, அதாவது 40 ரூபா, அந்த 40 எடுத்து என்ன பண்றாரு? கிளாத்துக்கு போடுறாரு. அடுத்து 30% இருக்குல்ல, அந்த 30% ஆஃப் ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 80ல போட்டாருன்னா பேலன்ஸ் ரிமைனிங் 40 இருக்கும். அந்த 40ல ரிமைனிங் எவ்வளவு? 30% ரிமைனிங்னா எவ்வளோ ஆச்சு? இந்த இருக்கிறதுல ரிமைனிங் 30%, இதுல 30% எடுத்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 12. இந்த 12 என்ன பண்றாரு? டிரான்ஸ்போர்ட்ல போட்டுறாரு. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அவர்கிட்ட? 28 இருக்கும். இந்த 28 என்ன பண்றாருன்னா அவர் சேவ் பண்றாரு. அவரோட டோட்டல் சேவிங்ஸ் எவ்வளவு கொடுத்தா 2800 ரூபா. இந்த 28 பாட்டு தான் 2800.
இதை தான் சேவிங்ஸில் போடுறாரு. இந்த 28 பாட்டு தான் 2800னா இன்ட்டு 100 ஆகுது. அதே மாதிரி இந்த 100ஐயும் இன்ட்டு 100 பண்ணிடுறீங்க. இன்ட்டு 100 பண்ணீங்கன்னா 10,000 ஆன்சர். சரிங்களா? ரொம்ப யோசிக்க வேண்டாம். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஏபி ஸ்டார்ட் பண்றாங்க பிசினஸ். கேட்டிருக்க கேள்வி என்னது? இவங்களுடைய ப்ராஃபிட் ரேஷியோ கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓகே, ஏபி எவ்வளோல ஸ்டார்ட் பண்றாங்க? 10 ரூபா. இதை எல்லாத்தையும் அடிச்சு வச்சுக்குவோம். ஓகேங்களா? அடிச்சு வச்சுங்க. நம்ம பெனிஃபிட் 10 இங்கே 20 இப்படி வச்சிரும். அடுத்து சி வரதா? ஆஃப்டர் 6 months ஏபி விட்ராஸ் 50% ஆஃப் தேர் இன்வெஸ்ட்மெண்ட். 50% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 5. இங்கே 50% எடுத்துட்டாங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 10. ஓகே, சி ஜாயின் தம் வித் half ஆஃப் த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஏ. ஏ உடைய இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ல half. அப்போ சி 5. இங்கே 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 போடுவாங்க. இன்ட்டு 6 போடுவாங்க. அப்போல்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் 6 மாசத்தை ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் 6 மாசத்துல அடிச்சு வச்சிருங்க. 6 மாசத்துல அடிச்சு வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லை நான் 6 போட்டு தான் அடிப்பேன்னா 6 போட்டு அடிச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ப்ளஸ்ஸா, இங்கேயும் 6ஆ? இவர் 6 மாசம் தானே, அவர் கடைசி 6 மாசம் தானே வராரு. இவர் 6 எல்லாத்துக்கும் ப்ளஸ் போட்டுருவீங்க. ப்ளஸ் போட்டு இப்படி எழுதணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? அதுக்கடுத்து 6 எல்லாத்தையும் அடிப்பீங்க. அதுக்கு நான் என்ன சொல்றேன், டேரெக்டா 1னே வச்சிருந்தா ஈஸியா இருக்கும் இந்த சம்மு. ஓகேங்களா? இப்போ இது பார்த்தா 15, இதுக்கு பார்த்தா எவ்வளோ ஆச்சுன்னா 20 + ஒரு 10 30. இவங்க 2 பேரும் 1:2ல இருக்காங்க. ஏவும் பியும் 1:2ல இருக்காங்க கிட்டத்தட்ட. சரி, அடுத்து இங்கே பாருங்க 5. 15 20 இங்கே பார்த்தீங்கன்னா 5 அடிச்சிங்கன்னா ரேஷியோ போட்டிங்கன்னா 1. இங்கே எவ்வளோ இருக்குன்னா 6. இங்கே 3. 361. 361 இருக்கு ஆன்சரில். ஆன்சர் 361. இல்லை சார் நான் இதை பார்த்தோன்னே முடிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ இவருடைய வேல்யூ இருக்குல்ல, ஏவுடைய வேல்யூவோட டபுளாக தானே இருக்காரு இவர். அது வரைக்கும் தெரிஞ்சிரும்ல உங்களுக்கு. அப்போ டைரெக்டாக போய் ஆப்ஷனில் பாருங்க, ஏவோட டபுள் 2ஓட 1 டபுள் இல்லை, 1ஓட 3 இருக்கு, ட்ரிபிளாக இருக்கு. 6ஓட 9 டபுள் கிடையாது. இங்கே மட்டும்தான் 3ஓட 6 டபுளாக இருக்கு. அதனால இது ஆன்சராக போட்டுருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 4:5ன்னு வந்திருக்கும். அதனால நீங்கள் ஆன்சராக போட முடியாது. டக்குன்னு பார்த்தோன்னே போட்டுடலாம். அடுத்து மோகித்னு ஒருத்தர் ஸ்கீம் ஏல போடுறாரு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 6% 8 வருஷத்துக்கு. சரிங்களா? அதே மோகித் எக்ஸ் ஸ்கீம் பியில் போடுறாரு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 44%. கேட்டிருக்க கேள்வி என்ன? டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ஸ்கீம் ஏ ஸ்கீம் பி. கேட்டிருக்க கேள்வி ஆருடைய வேல்யூ கேட்குறாங்க. இவ்வளோ வந்திருக்கு. இப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 20% 2 இயர்ஸ்லாம் நமக்கு தெரியும். 44%. இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது 44%. இந்த 44% தான் எவ்வளோ இருக்குன்னா இதாயிருக்கு 6600 ஆயிருக்குன்னா என்ன ஆயிருக்கு? இன்ட்டு 15 15,000 இன்ட்டு 15 அப்படின்னு உங்களுக்கு பார்த்தனே இன்ட்டு 150ன்னு தெரிஞ்சிருக்கும். 15,000 வச்சுக்கலாம். இன்ட்டு 150ன்னு வந்திருக்கும். உங்களுக்கு 100 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸோடைய வேல்யூ தெரிஞ்சிடும். எக்ஸோடைய வேல்யூ எவ்வளோ ஆச்சு? 15,000. புரியுதா? இன்ட்டு 150னா எக்ஸுக்கு 100% 100%ன்னு கேட்கும்போது இதுவும் 150 ஆகும். அப்போ நீங்கள் வந்து எக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிச்சலாம். ஏன்னா இந்த இடத்துல எக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து 6% 8 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ 8 வருஷத்துக்கு 6% அப்படின்னா 8 வருஷத்துக்குனா நீங்கள் 8ஆல் டிவைட் பண்ணிடுங்க. இதை 8ஆல் டிவைட் பண்ணி 1 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிருங்க. 1 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 2 16 பேலன்ஸு 3 2400. வருஷத்துக்கு எவ்வளவு? 2040 2400. 2400 15,000த்துல 2040 2400 எத்தனை பர்சன்டேஜ்னு பார்க்க போறீங்க. 2400 எத்தனை பர்சன்டேஜ்னா இது 3 இருந்தா 2 தான் உங்களுக்கு ஆன்சரா வரும். இது 3 தான் 2 ஆன்சர்னா 16% ஆன்சர். இது என்ன சார் 3 2னா 15? நான் என்ன பண்ணிடலாம்னா டிவைட் பை 15ன்னு போடுறேன்னா அது பதிலாக என்ன போட்டுறேன்னா இங்க பாருங்க, டிவைடட் பை 15ன்னு போடணும். 15,000 போடணும். 15,000 போட்டிங்கன்னா இப்படி அடிப்பீங்க. இப்படி அடிச்சிட்டிங்கன்னா இந்த 300 இருக்குல்ல, இந்த 150 இருக்குல்ல, இந்த 150ல் இந்த 24 பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிடுறேன்னா 24 இங்கே 300 டிவைடட் பை 200ன்னு வச்சிடலாம். இந்த 2 இங்கே கீழே வைப்பேன், அது மேலே போயிடும். அப்போ நீங்கள் அடிச்சிங்கன்னா இது அடிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும்ல உங்களுக்கு. இது ஒரு 8% இருக்கு. இதை ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணால் 16%. அதான் 3க்கு 2ன்னு சொன்னேன். கேட்டிருக்க கேள்வி என்னது? டிஃபரன்ஸ் பிட்வீன் லென்த் அண்ட் பிரெத்து. இல்லை ரெக்டாங்குலர் ஃபீல்டில் லென்த் அண்ட் பிரெத்து கேட்குறாங்க. லென்த்து பிரெத்து எவ்வளோ ரேஷியோ? 7:4. ஓகேங்களா?
அடுத்து காஸ்ட் ஆஃப் ப்ளவிங். ஓகே, ப்ளவிங் த ரெக்டாங்குலர் ஃபீல்டு அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ஏரியா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு இது பண்ணுறதுக்கு 1 மீட்டர் ஸ்கொயர் பண்ணுறதுக்கு 10. சார் இது ஏரியா கொடுத்துருக்காங்களா பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்களா நிறைய பேருக்கு டவுட் வந்துடும். சார் இந்த மாதிரி மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு எதை பற்றி பேசுகிறாங்கன்னா ஏரியா பற்றி பேசுகிறாங்க. இதே வெறும் மீட்டர் அப்படின்னு இருந்ததுன்னா அது பெரிமீட்டரை பற்றி பேசுவாங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை. இங்கே மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக இந்த 10 இருக்குல்ல, 10 ரூபா ஆகுதான் ஒரு இது பண்ணுறதுக்கு. அப்போ 1 கண்டுபிடிச்சிடலாமா? 10 ரூபா ஆகுனா 1 கண்டுபிடிச்சிங்கன்னா டிவைட் பை 10 போட்டிங்கன்னா இங்கே 112. இதுதான் ஏரியா. எல் இன்ட்டு பி உடைய ஏரியா. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னது? எல் இன்ட்டு பி. அதுதான் எவ்வளோவா? 112. இப்போ இதெல்லாம் எக்ஸ்ன்னு வச்சுருங்க, இதே எக்ஸ்ன்னு வச்சுருங்க, இதே எக்ஸ்ன்னு வச்சுருங்க. அப்போ 7x இன்ட்டு 4x இதுதான் எவ்வளோ ஆச்சு? 112. இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 28x². இதுதான் எவ்வளோ ஆச்சு? 112. இதை டேரெக்டாக அடிச்சிங்கன்னா 4 வேகமாக அடிச்சிருங்க 4. அப்போ x இஸ் ஈக்குவல் டு +or-2 இப்படி வந்திருக்கும். நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக வரனால +2 மட்டும் எடுத்துக்கிறோம். எக்ஸோடைய வேல்யூ என்ன ஆச்சுன்னா 2. எக்ஸோடைய வேல்யூ 2ன்னு எடுத்தாச்சு. சரிங்களா? எக்ஸோடைய வேல்யூ 2ன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா கேட்குற கேள்வி என்ன? இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ். இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் என்னது? 3x. 3 × 2 எவ்வளோ ஆச்சு? ஆன்சரு 6. புரியுதுங்களா? கேட்குற கேள்வி என்னது? டிஃபரன்ஸ் தான், அதனால 6ன்னு போட்டுருங்க. ஓகேவா? அடுத்து போலாமா? டோட்டல் டைம் டேக்கன் பை 56 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீமு, 40 கிலோமீட்டர் அப் ஸ்ட்ரீமு, 8 ஹவர்ஸில் போகிறாங்க. ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் கரண்ட். இப்போ கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா? போட்டோடைய ஸ்பீடுக்கும் கரண்ட்டோடைய ஸ்பீடுக்கும் கொடுத்துட்டாங்க 6:1. இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இதே எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ டவுன் ஸ்ட்ரீமோடைய ஸ்பீடும் அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் உங்களுக்கு ரேஷியோ தெரிஞ்சிடும் 7x. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் டவுன் ஸ்ட்ரீமு, இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா அப் ஸ்ட்ரீமு 5x. இதை கொண்டு போய் அப்படியே மேலே இருக்க சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. 56 கிலோமீட்டரை 7xல போவார். அடுத்து அடிஷன் தானே பண்ணுறாங்க. டோட்டல் டைம்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு இங்கே 40 கிலோமீட்டரை எவ்வளோல போகிறாருன்னா 5xல போகிறாரு, ஈக்குவல் டு 8. அப்போ அப்படியே அடிங்க. இங்கே ஒரு 8, இங்கேயும் அடிச்சிங்கன்னா ஒரு 8. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 8/x ப்ளஸ் ஒரு 8/x ஈக்குவல் டு 8 அப்படின்னு வரும். நீங்கள் டேரெக்டாக இதெல்லாம் பண்ணிடலாம். x ரெண்டு சேமாக இருக்கா கீழே டினாமினேட்டர், அப்போ x ரெண்டு கீழே டினாமினேட்டர் சேமாக இருக்கா மேலே ஆட் பண்ணிடலாம். 16/x ஈக்குவல் டு இதை ரெண்டுத்தையும் அடிச்சிங்கன்னா எக்ஸுடைய வேல்யூ 2ன்னு கிடச்சிரும். எக்ஸுக்கு வேல்யூ 2ன்னு கிடச்சுன்னா கேட்குற கேள்வி என்னது? அதை போய் எல்லாத்துலையும் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துருக்கு. இதுக்கு சப்ஸ்டிட் பண்ணி வேல்யூ இதுக்குன்னு எல்லாத்துக்கும் வேல்யூ கண்டுபிடிக்காதீங்க. டேரெக்டாக போய் என்ன கேட்குறாங்க? டவுன் ஸ்ட்ரீமில் 70 கிலோமீட்டர். டவுன் ஸ்ட்ரீமில் 70 கிலோமீட்டர்னா 7 × 2 எக்ஸுக்கு தானே வேல்யூ. இதை போட்டிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 10. இதை அடிச்சிங்கன்னா என்ன ஆச்சு? 5. ஆன்சர் 5. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ட்ரெயின் கேன் கிராஸ் அ போல் இன் 10 செகண்ட்ஸ். அதாவது ஒரு ட்ரெயின் தன்னைத்தானே கிடக்கிறதுக்கு 10 செகண்ட் ஆயிடுது. அவரோட ஸ்பீடே தேவையில்லைங்க. அவரோட லென்த்தும் தேவையில்ல, அவரோட ஸ்பீடும் தேவையில்லை இந்த இடத்துக்கு. ஓகேங்களா? கதை என்ன சொல்றாங்க? அடுத்து 360 மீட்டர் கிடக்கிறதுக்கு பிளாட்ஃபார்ம் கிடக்கிறதுக்கு 22 செகண்ட் ஆகுது. அப்போ அந்த பிளாட்ஃபார்ம் அவரை கிடக்கிறதுக்கு 10 செகண்டுங்க. அப்புறம் அந்த பிளாட்ஃபார்ம் கிடக்கிறதுக்கு 12 செகண்ட் ஆயிருக்கும். கரெக்டு தானே? ஏன்னா பிளாட்ஃபார்முக்கு ஸ்பீடு கிடையாது, அந்த பிளாட்ஃபார்மை கிடக்கிறதுக்கு மட்டும் 12 செகண்ட் ஆயிருக்கும். அப்போ 12 செகண்டை 360 மீட்டரை 12 செகண்ட்ல கிடக்கிறாரு. கரெக்டு தானே? 360 மீட்டரை அவரை தன்னைத்தானே கிடக்கிறதுக்கு எவ்வளவு? 10 செகண்டு. 360 மீட்டரை எத்தனை செகண்ட்ல கிடக்கிறாரு? 12 செகண்ட்ல கிடக்கிறாரு. அப்போ எவ்வளோ ஆச்சு? அவரோட ஸ்பீடு எவ்வளோ ஆச்சு? 360 மீட்ரு இங்கே செகண்ட்ஸு, ஸ்பீடு எவ்வளோ ஆச்சு? 30 மீட்டர்/செகண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இங்கே ஃபினிஷ் பண்ணியாச்சு. கேட்டிருக்க கேள்வி ஃபைண்ட் இன் ஹவு மெனி செகண்ட்ஸ் ட்ரெயின் கேன் கேஷ் எவ்வளோனா 500 மீட்டர் லாங் பிரிட்ஜ். அவரை கடக்கிறது 10 செகண்ட் அப்படியே வச்சிருங்க. அவரோட லென்த்தை கண்டுபிடிச்சி அவரை ஆட் பண்ணி டிவைட் பண்ணாதீங்க. அவரை கடக்கிறது 10 செகண்ட் ஆயிருக்கும். 500 மீட்டரை கடக்கிறத எவ்வளோல கடப்பாருன்னா 30 மீட்டர்/செகண்ட்ல கடப்பாரு. இவரோட மீட்ரு இங்கே வந்து மீட்டர்/செகண்ட் ஸ்பீடு. அப்போ டைம் கிடைச்சிடும்ல. இதை அடிச்சிங்கன்னா இங்கே அடிச்சிங்கன்னா 16.66. கரெக்டு தானே? 48 வரும், 16.66. அப்போ அவரை தனியாக கிடக்கிறதுக்கு 10 செகண்டு, அவர் ஒரு ட்ரெயினை கிடக்கிறதுக்கு, அவர் ஒரு பிரிட்ஜை கிடக்கிறதுக்கு 16.6 செகண்டு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 26.6. 26.6 தான் ஆன்சர். ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இதாகல. 26.6 தான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு
ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு தர் கேர்ள்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8:10. பாய்ஸும் கேர்ள்ஸும் எவ்வளோனா 7:8 இருக்காங்க. சரிங்களா? 7:8. 40 கேர்ள்ஸ் லெஃப்ட் த காலேஜ். 40 புது பாய்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. அதாவது அப்படி வந்தால் என்ன ஆச்சுன்னா 1:1. அப்படி வந்தால் 1:1. இனிஷியல் ஸ்ட்ரென்த் ஆஃப் காலேஜ். காலேஜோட இனிஷியல் ஸ்ட்ரென்த்து கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதுலேருந்து 40 பேர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுறாங்க. சரிங்களா? இதுலேருந்து 40 பேர் எக்ஸ்ட்ரா வெளியே போகிறாங்க. அப்படி வெளியே போனால் தானே இந்த இது நடக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தங்க 40 பேர் வெளியே போய் ஒருத்தங்க 40 பேர் உள்ளே வராங்கன்னா டோட்டல் சேஞ்ச் ஆகிருக்காது. டோட்டல் என்னவா இருக்கணும், 15 அப்படியே இருந்திருக்கணும். இதோட டோட்டல் எவ்வளவு, 7, இங்கே 5னா இங்கே 15 அப்படியே இருந்திருக்கணும். இங்கே டோட்டல் என்ன இருக்கணும், 15 அப்படியே இருந்திருக்கணும். டோட்டல் 15னா இது என்ன ரேஷியோ வந்திருக்கணும், 7:5, 7.5. இதுவும் 7.5ன்னு வந்திருக்கும். இங்கே 7.5 ஒரு 0.5 ஆட் ஆகுது, இங்கே ஒரு 0.5 கழியுது. அப்போ இந்த 0.5 தான் எவ்வளோ ஆச்சு நமக்கு, 40. நமக்கு கேட்டிருக்க கேள்வி எவ்வளவு, இனிஷியல் ஸ்ட்ரென்த் ஆஃப் காலேஜ். நமக்கு தேவை 15. இந்த 0.5 தான் 40, நமக்கு தேவை 15 இன்ட்டு 80. அப்போ அதே மாதிரி இன்ட்டு 80 போட்டால் 120. ஓகேங்களா? 1200 தான் ஆன்சர். இன்ட்டு 80 போட்டிங்கன்னா 1200 தான் ஆன்சர். அடுத்து பைப் ஏ பைப் பி டுகெதர் கேன் ஃபில் த டேங்க் இன் 12 மினிட்ஸ். 12 மினிட்ஸ். ஏ பி சேர்ந்தாங்கன்னா எவ்வளோ நேரத்தில் செய்வாங்க, 12 மினிட்ஸ் செய்வாங்க. அடுத்து வைல் ஏபிசி எவ்வளோ ஆச்சு, 15 நிமிஷம். ஏபிசி எவ்வளோ ஆச்சு, 15 நிமிஷத்தில் முடிச்சுருவாங்க. ஏசி மட்டும் எவ்வளோ முடிப்பாங்கன்னா 30 நிமிஷம் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ இதை வச்சு நமக்கு எல்சிஎம் போட்டோம்னா 16 வச்சுருவீங்க. இவங்க எல்லாரும் டோட்டலாக சேர்ந்து செஞ்சாங்கன்னா எவ்வளோ ஆச்சு, 4ல் செய்வாங்க. இவங்க 2 பேர் கொடுத்துட்டாங்க. இப்போ இவங்க 2 பேர் 4ல் செய்வாங்க, இவங்க 2 பேர் 3ல் செய்வாங்க. கரெக்டு தானே? ஏ ஒயில் ஏபிசி டுகெதர் கேன் ஃபில். இவங்க 4ல் செய்வாங்க. இவங்களோட எஃபிஷியன்சி 4, இவங்களோட எஃபிஷியன்சி வந்து இப்போ கண்டுபிடிக்கணும். இவங்க ஏபி மட்டும் செஞ்சாங்கன்னா எவ்வளோ ஆச்சு, 5 பார்ட்டில் செய்வாங்க. 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 5ல் செய்வாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எவ்வளோ செய்கிறாங்க, 2ல் செய்கிறாங்க. கரெக்டு தானே? இப்போ நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ண தெரியும். இப்போ இது இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சாலே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா 5 வருது. ஆனால் இங்கே நமக்கு 3 பேர் சேர்ந்தா நமக்கு என்ன ஆகுதுன்னா 4 தான் வருது. அப்போ சின்றவர் ஒன்று கழிச்சிட்டே வருவார், -1 பண்ணிட்டே வர்றாரு. சிங்கிறவர் இங்கே ஒன்று கழிச்சிட்டே வந்திருந்தாரு அப்படின்னா ஆக்சுவலாக ஏக்கு என்ன வந்திருக்கணும், சி ஒன்று கழிக்கிறவர்னா ஏ என்ன வந்திருப்பாருன்னா 3 இருந்திருப்பார். ஏவோட எஃபிஷியன்சி 3 இருந்தால் தான் சி ஒன்று கழிச்சா 2 எஃபிஷியன்சிக்கு வரும். அதனால இப்போ ஏவோட எஃபிஷியன்சி 3னா கேட்குற கேள்வி என்னது, பைப் ஏ கேன் ஃபில். பைப் ஏ எவ்வளோ 3 முடிப்பாரு. அப்போ அவர் எத்தனை நிமிஷம் முடிச்சிருவாரு, 20 மினிட்ஸில் முடிச்சிருவார். புரிஞ்சா எதுக்கு இந்த 3 ஹிண்ட்டை யூஸ் பண்ணி போட்டோன்ட்டு? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? இதே மாதிரி செஷன் டெய்லி உங்களுக்கு நைட்டு 8 PM உங்களுக்கு ரிலீஸ். 8 PM உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் செஷன் வந்துடும். யூடியூப்பில் வந்துடும். மேக்ஸிமம் வந்துடும், கம்ப்ளீட்டாக வந்துடும். உங்களோட ஒர்க் என்னன்னா எதுவும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இல்லை லெவல் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணலாம். இல்லை எனக்கு இது புரியவே இல்லை, நீங்கள் நடத்தவே தெரியல அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? டெய்லி கொஞ்சம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ. அடுத்த கிளாஸில் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ.